राधे कृष्णा। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। राष्ट्रगुरु समर्थ रामदास लोक कल्याणम देश उद्धारणम रामराज्यम புத்திமான் பலவான் பக்திமான் இந்த ஒரு லட்சியத்துல அத்தனை தூரம் தனி ஒருத்தனா பிரயத்தனப்படுறார். நிஜமாவே சில விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு கேங் இருந்தா தான் அப்பாடான் இருக்கும். ஏதோ ஒரு 20 பேர் இருக்கா, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால என் கூட ஜாலியா வந்துருக்கு. தனியா ஒரு ஆள் என் கூட யாத்திரைக்கு வாங்குவோம் அப்படின்னா பல பேர் வரமாட்டா. அது ஏன்னா ஒரு கோஷ்டி இருந்தால் அது பலவிதமான ஆனந்தங்கள், பலவிதமான அனுபவங்கள், ஒரு ஒரு பலம், ஒரு ஸ்ட்ரென்த் நிச்சயமா இருக்கும். இந்த திருநாயெல்லாம் பார்க்கலாம், ஒன்று குறைச்சுன்னா உடனே 10 கிளம்பி வரும், உடனே பெரிய சண்டை நடக்கும். ஸோ எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு ஒரு கேங் இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஒரு தேசத்தை சரி பண்ணணும், ஒரு முகல் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து சின்ன பின்னமாக்கணும், ராமராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னா என்ன ஒரு தபஸ் இருக்கணும், என்ன ஒரு வில் பவர் இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்க மனுஷா, நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நமக்கு நெருங்கினவர்கள் தான், அவாகிட்டே போய் சொல்ல முடியாது. என்னத்துக்கு இவரோட பேசி இதை போய் ஆர்கியூ பண்ணிட்டு சொல்ல சோடுதோ அப்படின்னு போயிடுவோம். முன்ன பின்ன தெரியாத இடத்துல பேசி கன்வின்ஸ் பண்ணினா எவ்வளவு ஒரு உற்சாகம், எவ்வளவு ஒரு எந்தூசியாசம் அவர் ஹிருதயத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு உற்சாகம் இருந்தாதான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இன்னைக்கு போய் பார்த்தோம் நம்ம அந்த எல்லோரா புக்ல சாதாரணமா படிச்சுக்கணும். நிஜமாவே எப்படி எழுதணும் இந்த இதெல்லாம் ஒரு 10 பேஜுக்கு எழுத வேண்டியது. அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள், இவ்வளவுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற லைன் ஞாபகமே இல்லை. ஏதோ ஒரு இப்பெல்லாம் போட்டோ வந்திருக்கு, நாங்க படிச்ச காலத்துல போட்டோ எல்லாம் கூட கிடையாது. அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள், ரைட், ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்தாதான் அந்த ஒரு பிரம்மாண்டம், எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும், எவ்வளவு பேர் வேலை பண்ணிருப்பா, எத்தனை நாள் வேலை பண்ணிருப்பா, எவ்வளவு தூரம் அவளை ராஜா போஷாக்கா வச்சிருப்பா, அந்த ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும். ஒரு மலையை கொடைஞ்சு அதுல இவ்வளவு கோவில்கள், இவ்வளவு சந்நிதி, இந்த சிவலிங்கம் பார்த்து நிஜமாக எனக்கு அழிக்க வந்துச்சு. என்ன பிரம்மாண்டமான சிவலிங்கம், இந்த அபிஷேகம் பண்ண ஜலம் போகிறதுக்கு அவ்வளவு வழி பண்ணியிருக்கா, எத்தனை பிரம்மாண்டம். அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, உடச்சுட்டா அது ஆர்கியாலஜிக்கல் கண்ட்ரோல்ல வந்து எடுத்து கோவிலுடைய பூஜை கிடையாது, எல்லாம் செருப்பை போட்டு போனோம். அட்லீஸ்ட் உள்ள போகும்போது செருப்பை ஊத்துட்டு போகணும். அது வரைக்கும் சரியா சொன்னாங்க, வாசல்லையே செருப்பை ஊத்துட்டு போகணும். இதுதான் நியாயம். நம்ம கர்ப்பகிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தான், உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி தான், சபா மண்டபத்துக்கு முன்னாடி செருப்பை ஊற்றும். நிறைய பாமர ஜனங்கள் வந்திருந்தா, ரொம்ப சாதாரண டூரிஸ்ட் மாதிரி. கோவிலும் தெரிஞ்ச உடனே ஏற்கனவே வாங்கியிருந்தாளா வெளிலேருந்தே தெரிஞ்சு கைலாசநாதன் நம்மெல்லாம் தோணவே இல்லை பாருங்க. ஓகே, போட்டோ எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமா, கொஞ்சம் வெக்கமா இருந்தது, சரியா சொல்றேன். போட்டோ எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமா, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படிதான் இருந்தது. ஒரு 4-5 பாமரஜனம் இருந்தா, ஒரு 4 வில்வதளம் வச்சா, அந்த சக்கர உருண்டை நிவேதம் பண்ணா. நிஜமாக நினைச்சேன், கைலாசநாதர் இங்க சாநித்தியத்தோட இருக்கார். நிஜமாவே அவன் உடைக்கலாம், இதெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு பண்ணலாம், என்ன வேணாலும் அந்த ஜனங்களுடைய பக்தியை தடுக்கிறதுக்கு யாருக்கும் பலம் இல்லை. அதனால சனாதன தர்மம் நிஜமாவே ஒரு விஷயம் எனக்கு நம்மளை அப்படி பார்த்துட்டே இருந்தேன். நிஜமாவே இந்த பக்தர்கள் தான் காப்பாத்திட்டு இருக்கா சனாதன தர்மத்தை. என்ன சொன்னேன், நம்மலாம் போனோம், ரைட், அது என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு வருவோம்.
மாசிவா இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்க முடியும். மோனோலித், ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட இவ்வளவு கோவில்கள், என்ன யானெல்லாம் என்ன பிரம்மாண்டம். அதை வேலை நடக்கட்டு ஒருத்தன் உடைச்சிருக்கான்னா அந்த மதமும் நம்ம மதமும் ஒண்ணுன்னு சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தை யோசனை பண்ணி பார்த்து. டோன்ட் எவர் சே தட். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு கிடையாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை ரசிக்க முடியல, அதை கொண்டாட முடியல, அதை அழிச்சு போடணும்னு ஒருத்தனுக்கு தோன்றதுன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? நாம போய் என்ன பண்ணிட்டு இருக்கோமா? இல்லையே. அப்ப எல்லாம் ஒண்ணுலாம் கிடையாது. நம்ம அழகா வழி காட்டுறது, நம்ம அதை கேவலவும் படுத்த வேண்டாம். அதுக்காக எல்லாம் ஒண்ணுதான் கூடி கொலாவும் வேண்டாம். ஃப்ரெண்ட்லியா இருப்போம், மனுஷாலா மதிப்பு எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம மதத்தை ஒத்துக்கலை அப்படின்னா நம்மள அவன் மதத்தை ஒத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டு பக்கமே இருக்கணும் இல்லையா? மத நல்லிணக்கம்ன்றது ஹிந்துஸ் மட்டும்தான் எப்பதான் சொல்லிட்டு இருப்பா. ஹோலி வந்தா தண்ணி செலவாகிறதுன்னுவா, தீபாவளி வந்தா காத்து மாசுபடுறதுன்னுவா. இப்ப நியூ இயர் வருது யாரும் வாயை திறக்க மாட்டா, அவ்வளவு பட்டாசு வெடிப்பாள். ராத்திரியெல்லாம் சப்தம் போடும், அப்பயே நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாதா? அப்ப வெடிக்கிற வெடியில திருநாய்க்கெல்லாம் பிரச்சனை வராதா? தீபாவளி போது வெடிச்சாதான் பிரச்சனை வருமா? ஒரு வருஷத்துல உலகம் முழுக்க ஓடுற வண்டியினுடைய மாசுல 0.001% கூட நம்ம தீபாவளி பட்டாசு வெடிச்சு வர்றதே கிடையாது. அவ்வளவு அழகா ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா பர்பஸ்ஃபுல்லா ஹிந்து விஷயங்களுக்கு மட்டும். துர்கா பூஜா வந்தா அவன்கிட்ட சரி வந்து துர்கா பூஜா மட்டும் பிரயோஜனம் இல்லை, உமனை காப்பாத்துங்க. யாரை சொல்றது? நம்மள யாரும் சொல்றது அவசியமே கிடையாது. அப்படிதான் தாங்கிட்டு இருக்கோம் நம்ம ஆத்துல எல்லாரையுமே. அப்ப நமக்கு இன்னைக்கு பார்க்கும்போதே அப்படி இருக்குன்னா சமர்த்த ராமதாஸ் எப்படி இருந்திருக்கும்? அதுவும் அவர் அயோத்தியால போகும்பொழுது அயோத்தியால சரையூன்ற ஒரு அடையாளத்தை தவிர வேற ஒரு அடையாளமும் இல்லாமல் சின்ன பின்னம் பண்ணி வச்சிருக்கா. நம்ம சமயத்துல பிருந்தாவனத்துல போனோம்னா பல இடங்கள்ல பல மூர்த்திகள் வீட்டுக்குள்ள இருக்கும். வீட்டுல போய் தான் சேவிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு காளிய காட்லாம் போனோம் வச்சுக்கோங்க, அது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். காளிய காட் முதற்கொண்டு பல கோவில்கள் இன்னைக்கு பிருந்தாவனத்துல இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அவ வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருந்தா. அவளுடைய பக்திக்கு பகவான் வசப்பட்டு இருந்தான். அப்ப அவ்வளவு தூரம் அவளுக்கு ஒரு வெறி, ஒரு வேகம். சமத்ராமதாசருக்கு அதுதான் தாங்கல. புலம்பரார் ராமனிடத்துல, ராமராயா அப்படி இருக்க கூடாது, ராமராயா இது எப்படி நியாயமாகும்? நீ எப்படி பார்த்துட்டு சும்மா இருந்தாய்? ஒரே ஒரு சீதைக்காக அவ்வளவு பெரிய வானர சேனையை திரட்டு லங்கையே இல்லாம பண்ணவன் இங்க உன் இடத்த பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாய்? அவருக்கு அந்த கேள்வி வர்றது. அப்பதான் ராமராயன் சொல்றான், ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேரணும். ஜனங்களுக்குள்ள உற்சாகம் வரும்பொழுது, உத்வேகம் வரும்பொழுது நான் பிரகடனம் ஆகிட்டே இருப்பேன். என்ன நான் பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் அவசியமே கிடையாது. இப்ப இந்த தூள்ல சுவாமி இருக்கார், உட்காந்துருக்க பெட்ல சுவாமி இருக்கார், நான் சுவாசிக்கிற காத்துல சுவாமி இருக்கார், போட்டுருக்க ட்ரெஸ்ல சுவாமி இருக்கார். ஒரு அடி கிருஷ்ணன் நான் இருக்கேன்னு காமிச்சா, சம்பேன திருஷ்ய மாதிரி வஸ்தேன திருஷ்யத்துக்கு துபார் அப்படின்னு வந்தாருன்னா ட்ரெஸ்ஸை தான் போடுவோமா, செருப்பை தான் போடுவோமா, சாப்பிட தான் சாப்பிடுவோமா, நடப்போமா, பெட்ல தான் படுப்போமா? பகவான் தன்னை ஒழிச்சு வச்சுண்டு எப்பெல்லாம் வேணுமோ அப்பப்ப மட்டும்தான் காட்டலாம். அப்போ பகவான் ராமராய அழகா சொல்லிட்டான், குழந்தை ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் மாத்திடலாண்டா, என் பக்தர்கள் பிரகடனப்படுத்தும். அப்பதானே ஒரு சந்தோஷம். அப்ப இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றது அப்பாவுக்கு ஒரு லெவல் வரைக்கும் சந்தோஷம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இன்னாருடைய தகப்பன், அதுதான் ஹாப்பினஸ். இந்த பிள்ளை நல்லா படிக்கிறான், அவனோட அப்பா. ஸோ அப்படிதானே அர்த்தம் வரும். இந்த பொண்ணு ரொம்ப சமத்தா இருக்கு, அவ அப்பா யாரு அப்படிதானே கேட்போம். அந்த மாதிரி பகவானுக்கு எங்கடா பெருமைன்னா பக்தர்கள் மூலமா தான் அவனுக்கான பெருமை. அவ பகவான் என்ன பண்றான், இந்த லீலைகள்லாம் எதுக்குன்னா தன் பக்தர்களை பிரகடனப்படுத்துறதுக்கு. அப்ப பக்தர்கள் பெரிய காரியம் பண்ணும்போது தானே பக்தர்கள் பிரகடனம் ஆவா. அப்பதானே அவளுடைய சரித்திரம் காலம் காலமா இருக்கும். அப்பதானே பின்னாடி வர சந்ததிக்கு இவாளுடைய சரித்திரத்தை கொண்டு ஒரு உற்சாகம் வரும். ராமாயணம் 8 லட்சம் வருஷமா பகவான் இருக்கான், 8-9 லட்சம் வருஷமா ராமாயணம் இருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் அது மட்டும் தான் நமக்கு பலம் தருது. அதை விட சமர்த்த ராமதாசர் கதையை கேட்கும் பொழுது ஜாம்பு போய் பார்க்கிறோம், தாக்லி போய் பார்க்கிறோம், கோமய ஆஞ்சநேயை பார்த்தோம், உற்சாகம் வரதா இல்லையா? அயோத்தியா போனா ரைட் ராமன் இருந்தான், ராமாயணத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஞாபகம் வரும், அவ்வளவுதானே. இப்ப கோமய ஆஞ்சநேயை பார்த்தா எல்லாரும் சொல்லலையா, நாங்க ஒரு ஆஞ்சநேயரை பார்த்தோம்னு சாணியில பண்ணிருக்கா தெரியுமா? அப்ப இதுல இருக்க உற்சாகம். நான் அயோத்தியா போயிட்டு வந்தேன், நான் காசி போயிட்டு இவ்வளவுதான் சொல்லுவேன் ஒழிய பக்தாளுடைய இடங்களை பத்தி பேசும்பொழுது வர உற்சாகம், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் விசேஷமா இருக்கு. ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் தன் பக்தர்கள் பிரகடனமாகணும், தன் பக்தர்களை கொண்டு லோகத்துல உத்தாரணமாகணும். அவனோட உலகம் தானே, இவ எல்லாத்தையும் அழிச்சாலும் அவனோட உலகம் தான். நம்ம யாருமே அவனை ஒத்துக்கலனாலும் அவன் தான் சிருஷ்டிகர்த்தா. சில சந்தர்ப்பத்துல குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவை கோச்சுட்டு எங்கேயாவது அனாதலத்துல விட்டுருவா.
அதுக்காக இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகிடுமா? குழந்தைகள் வேண்டாம் வெறுப்புன்னு வெதுக்கி தள்ளினாலும் அந்த நமக்கு நம்மளுடைய சின்ன வயசு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்க போகிறது. நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுன்ற மாதிரி இருக்கும். அதில் கூட சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் போனதோ எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம டேட் ஆஃப் பர்த் அவசியம் நமக்கு தெரியும், நம்ம பிறந்த நட்சத்திரமாக இருக்கட்டும், நாளாக இருக்கட்டும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு எப்பொழுதும் தியானம் இருக்கும். அந்த மாதிரி பகவான் எப்பொழுதுமே எல்லாரையும் நினைச்சுட்டு தான் இருக்கார். பக்தர்களை கொண்டு உத்தாரணம் பண்ணணும். அதனால குழந்தை இவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காய், எல்லா ஜனங்களையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்காய், எல்லாரும் சேர்ந்து அழகா கொண்டாடும் பொழுதானப்பா எனக்கு ஆனந்தம். அதுக்கான காரியம் நீ பண்ணிட்டு இருக்காய். ஆஞ்சநேயனுடைய சக்தியும் என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. இந்த அயோத்தியா அப்படி இருக்கா, மாறணுமா? மாறணும்னு நினை, அவ்வளவுதானே. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத விட இது இப்படி இருக்கக்கூடாது, இது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இந்த கைலாசநாதர் எல்லோரா பார்க்கும்போது இவ்வளவு விஸ்தாரமான இடம், இந்த மாதிரி பஞ்சவடி இருக்கணும். உள்ளுக்குள்ள ஆட்டோவும் போகக்கூடாது, வண்டியும் போகக்கூடாது, கடையும் இருக்கக்கூடாது, ஒண்ணுமே இல்லையே. இந்த மாதிரி இருக்கணும். பஞ்சவட்டி இப்படி இருந்தா அப்படி நினைச்சு பாருங்க, அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. பஞ்சவட்டி அப்படி ஆகணும். இது என்னைக்காகும், எத்தனை நாள், அதெல்லாம் கிடையாது, சீக்கிரம் ஆகணும். இந்த மாதிரி அந்த ஏரியாவே ஃபுல்லா பஞ்சவட்டி, அந்த 5 ஆலமரம் தனியா தெரியணும். அங்கங்க ராமன் லக்ஷ்மணன் சீதா விஷயங்கள்லாம் அப்படி மூர்த்திகளா வைக்கணும். அப்படி ஜம்முன்னு பார்க்கணும். அந்த இடத்துல போய் உட்காரணும். இந்த இடத்துல பகவான் இருந்தான் தியானம் பண்ணணும். இந்த ஆலமரம் அகஸ்தியர் சொன்னது அப்படின்னு அந்த தியானம். அங்க போனா மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தானே இருந்தது நமக்கு. இப்ப டாக்லியில இருந்த அந்த ஒரு விஸ்தாரம், ஒரு ஆனந்தம், இதப்பாட முடிச்சாச்சு, வந்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல யோசிக்கவே டைம் இல்லையே. அப்ப என்ன மாறணுமோ இது மாறணும் அப்படின்றத உங்க மனசுல போடுங்க. ராமராய அதை தான் சொல்லுவோம், உனக்கு என்ன மாற்றம் வேணுமோ, இந்த தேசம் எப்படி இருக்கணும் நீ கேளுடா, பண்ணித்தர்றேன். அதான் நீ கேளு, உனக்கு கேட்கிற உரிமை இருக்கு, பண்றதுக்கான அதிகாரம் என்கிட்ட இருக்கு, நீ கேள. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன நீங்க கேளுங்க. நீங்க ஷாப்பிங்லாம் பண்ண, உங்களுக்கு என்ன நீங்க தானே கேட்குறேன். அவன் 1000 வச்சிருக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பணத்தில் வேணும், உங்களுக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகணும், ரைட்டா? எனக்கு அந்த குச்சி ஐஸ் வேணுமா, குச்சி ஐஸ், ஐஸ்கிரீம் வேணுமா, ஐஸ்கிரீம், இல்லாட்டி இளநீர் வேணுமா, இளநீர், டீ, எவ்வளோ வெரைட்டி இருக்கு. அப்போ நம்ம கேட்குறோம், அங்கே நமக்கு முன்னாடியே அது காத்துட்டு இருக்கு. நமக்கெல்லாம் இந்த பத்ராஞ்சநேயரில் இங்கே வந்தால் தெரியும், அங்கே வாசல ஒரு டீ கடை, அங்கே ஒரு அல்வா கடையெல்லாம் வச்சிருப்பானா, அங்கே போய் வாங்க முடியும், நமக்கு முன்னாடி அது காத்துட்டு இருக்கு. ஸோ கேட்டா கிடைக்கும். கேட்கறதுக்கான உரிமை, அதிகாரம், சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, தைரியமா, சந்தேகம் இல்லாம, பயப்படாம கேளுங்க. எப்படி கேட்கணும்னா, ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்க போறோம்னா பயப்படாம, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தானே கேட்குறேன். அங்க சரியில்லைன்னா எனக்கு இது வேண்டான்னு தள்ளிட்டு போறோம் இல்லையா, அந்த மாதிரி உரிமையோட தெய்வத்துக்கிட்ட கேளுங்க. ஒரு கடைக்காரங்கிட்ட கேட்க முடியும், ஒரு 50 ரூபா சாமானுக்கு கேட்க முடியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? என்ன வேணுமோ டு த பாயிண்ட் கேளுங்க. அப்பப்போ அதை ரீசைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பா தோணிப்படுத்தினா இல்லை கொஞ்சம் அப்படி தப்பா கேட்டேன், கொஞ்சம் மாத்திக்கிறேன், சுவாமி மாத்திப்பா. கடைக்காரன் இத்தனை புடவை எடுத்து போட்டு கடைசியில் ஒன்றும் வாங்காமலே வர முடியும்னா சுவாமி ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், தண்டிச்சிடலாம் மாட்டார். அப்ப பகவான் தெளிவா சொல்றான், உனக்கு என்ன வேணும் கேளுடா ராமதாசா. அவர் சொல்ற ராமராஜ்யம் வேணும், இதெல்லாம் மாறணும், இந்துக்களுக்கு தைரியம் வேணும், நடக்கும். நீ தான் பிரயத்தனம் பண்றிய, நடக்கும். சொல்லியாச்சு, பகவான் ஆலிங்கம் பண்ணியாச்சு, அவர் சமாதானம் கொடுத்தாச்சு, மறைஞ்சாச்சு. இப்படி சரையிலேருந்து வெளில வந்துட்டார். சரையு நதிக்கரில் அப்படியே உட்காந்தார். ராமாயணத்தை அப்படி அசை போடுறார். இப்போ நம்ம கோவிலுக்குலாம் போகிறோம், எதுக்கு அந்த இடத்துல உட்காந்து மகாத்மியம் சொல்கிறோம், அப்படி அசை போடணும் நம்ம. ஏன்னா மனசுக்கு அப்படி அழகான ஒரு பலம் உண்டு. இந்த பத்ராஞ்சநேயர் இப்படி பார்த்தோம், ராஜா பிரார்த்தனை பண்ணார், பஜனை பண்ணார், ஆஞ்சநேயர் படுத்த உடனே மனசுல ஆஞ்சநேயர் படுத்துட்டு இருந்த ஆஞ்சநேயர் தெரியுது. அப்புறம் இந்த ஆஞ்சநேயர். அது எல்லாத்தோட விசேஷம் இன்னைக்கு லக்ஷ கணபதி தான். ஃபர்ஸ்ட் கணபதி, ஏதோ கணபதி பப்பா மோரையா வந்துட்டோம், அப்போ அட முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கார்த்திகேயனே பூஜை பண்ண கணபதியா, லக்ஷம் வேற, லக்ஷ பிரலட்சணம் வேற. அதுக்கப்புறம் நமக்கு அதுதான் உங்களுக்கு தெரியும், லக்ஷம் மோதகம், லக்ஷம் அப்பம், லக்ஷம் புஷ்பம், லக்ஷம் இது. அப்ப பார்த்து உடனே அந்த மனசு எப்படி ஒரு மாற்றம் வருது பார்த்தீங்களா? இது சாதாரணமா பார்க்கறதுக்கும் அதனுடைய மகாத்மியம் தெரிஞ்ச உடனே உங்க மனசு அதை பத்தி ஒரு உயர்ந்த அபிப்பிராயம். ஃபர்ஸ்ட் வாசல ஒரு விநாயகர் நான் பார்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் ஸ்வேத அர்க்க விநாயகர், ஓ வெள்ள இருக்கு விநாயகர், உடனே திருப்பி பேர் எக்ஸ்ட்ரா ஒரு கை கும்பிடு போட்டு. அப்ப அவனுடைய மகாத்மியம். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய்
அத்தனை நேரம் அந்த கோவில்கள்ல இருக்கும், அந்த சாநித்தியத்துல இருக்கோம்னா இந்த மனசுக்கு அப்படி ஒரு அழகான கெப்பாசிட்டியை சுவாமி கொடுத்திருக்கா. அது அப்படியே அதுல அலையும். அது அலைய 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 மனசு அப்படியே சுவாமி நிஜமாக பெரிய மெடிடேஷன் இதுதான். ஈஸியஸ்ட். கஷ்டப்பட்டு பிராணாயாமம் பண்ணி பத்மாசனம் போட்டு மனசை ஒருமுகப்படுத்தி பூர்வ மத்தியம் நினைச்சுக்கோ, ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த வைபவத்தை சொல்லும்போது மனசு அப்படியே லயப்படுறது இல்லையா? இப்ப எப்ப நினைச்சாலும் கோமயாச்சு அப்பா எப்படி இருந்தது தெரியுமா, அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம், சுகமா இருந்தது. டாக்லியா இருக்கட்டும், ஏக்நாத் மகாராஜருடைய வீடா இருக்கட்டும், ஞானேஸ்வர் மகாராஜருடைய ஜன்மஸ்தலமா இருக்கட்டும், ஜாம்பு, நிஜமாவே எப்ப ஆசை போட்டாலும் பிளசன்ட் மெமரிஸ். அப்பாடா இப்ப கூட தெரியாது, நாளைக்கு ஊருக்கு போனது ஒவ்வொருத்தர பேசிட்டு பாருங்க, ஒவ்வொன்னா 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 ஞாபகம் வரும். உள்ளே அப்படி பொங்கி பொங்கி அது உங்க மனசுல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ உங்க மனசுல இனி ஜாம்பு உண்டு, உங்க மனசுல இனி கோமய ஆஞ்சநேய சுவாமி உண்டு, உங்க மனசுல இனி சமர்த்த ராமதாசர் உண்டு, ஏக்நாத் மகராஜ் உண்டு, தத்தாத்திரேயர் உண்டு, இத்தனை பேரும் உண்டு. அவ்வளவு பேரும் அவ்வளவு அழகா உள்ள எழுந்துள்ளியாச்சு. அப்ப சமர்த்த ராமதாசர் அந்த நதிக்கரையில் உட்காந்துட்டு, சரையு நதிக்கரை, ஏன்னா ராமாயணம் முழுக்கவே சரையு நதி தான். சரையு நதிக்கரையில தான் அவ்வளவு அழகா புத்திர காமேஷ்டி யஜ்யம் எல்லாம் பண்றது. சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது பகவான நம்ம தசரத அழிச்சுட்டு வந்து அவனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறது, அவனோட அவனுக்கு பூடெல்லாம் போட்டு சந்தியாவந்தனம் பண்ணது, பகவான் நித்தியம் அர்க்கியம் விட்டது அதே சரையு நதியில தான். நித்தியம் அவன் காயத்ரி ஜபிச்சதெல்லாம் சரையு நதிக்கரையில தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசான பிறகு ராமன் ஐஷன் மற்ற பசங்கள் ஐஷன் தம்பிகள் ஐஷன் வருவானா. ஒரு நாள் தான் வித்தியாசம். ராமன் பரதன் லக்ஷ்மண் சத்ருகனுக்கு ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் தான் வித்தியாசம். அவ்வளவுதான். புனர்பூசம் பூசம் ஆயில்யம். இன்னைக்கு மத்தியானம் நாளைக்கு 3 படகு பிறந்தாச்சு. ஆனா எல்லாம் ராமண்ணா 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 தான். அவன் சொல்லி ஆச்சுன்னா அப்படியே கேட்குமா. என்ன அநியாயம் பார்த்துக்கோங்க. அப்ப ராமன் எப்படி இருந்திருப்பான்? அவன் நல்ல குணவான், அப்பேற்பட்ட குணவான், சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் அசை போடுறாராம். இந்த சரையு நதிகள்ல பகவான் சீதை ஐஷ்ணு இப்படி ஓடத்துல எல்லாம் அப்படி போவாராம். ராமன் ரொம்ப பாவப்பட்டவன் நினைக்காதீங்க. அந்த கிஷ்கிந்தா விஷயத்துல வாசிக்கணும். ராமனுடைய காதல், சீதையும் ராமனும் இருந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்லாம் அவ்வளவு ஜோரா இருக்கும். சஜமா பார்த்தா கிருஷ்ணன் தான் பாவம். நமக்கு கிருஷ்ணனுடைய சில விஷயங்களை பார்த்து அட்டகாசம் பண்றான்னு நினைச்சு, நிஜமாவே ரொம்ப சுகவாசி யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான். 14 வருஷம் மட்டும் அந்த வனவாசி சௌக்கியமா தான் இருந்தார் சுவாமி. நல்லா பர்ணசாலையெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு, நேற்று கூட நம்ம கந்த மூலங்கள் வாங்கி தரணும்னு ராமன் சாப்பிட்டதுன்னு, ராமகந்த மூலம் டக்குன்னு கிளம்பிட்டோம். இல்லாட்டி நம்ம ஊர்லேயே விற்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ராமகந்த மூலம்னு பேர் இல்லை, அதுக்கு வேற பேர் உண்டு. இந்த ஊர்ல ராமகந்த மூலம்னு விற்கிறா. அவ்வளோ எனர்ஜி அது. நிஜமாவே அது ஒரு ஒரு செடியுடைய தண்டு கிழங்கு இவ்வளோ பெருசு இருக்கும். அது பார்த்தோம்னா ஒரு என்னமோ ஒரு மண்பானை மாதிரி இருக்கும். அது வெட்டி 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 மெலிசா அங்கே வித்துட்டு இருந்தா. நேற்று போகும்போது நினைச்சேன், அப்புறம் எதை விட்டுட்டேன். பரவாயில்ல, திருப்பி வந்து சாப்பிடுவோம். நிறைய இடங்கள் இன்னும் பாக்கி இருக்கு. முக்கியமா தௌலகிரிலாம் ஏற வேண்டியிருக்கு, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அதெல்லாம் அசைபோட்டு உட்கார்ந்து இருக்கார் சமர்த்த ராமதாசர். அப்ப ஒருத்தர் இப்படி வர, இப்படி பாக்குறார். யார் நீங்க, இந்த ஊருக்கு புதுசா இருக்கே அப்படின்றார். ராமதாசன் தான். நான் ராமதாசன், யாத்திரை போயிட்டு இருக்கேன், ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன், ராம அனுபவத்துக்காக இங்க வந்திருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிள். நிறைய எல்லாம் பேச மாட்டார், யாருக்கும் பேச மாட்டார், யாராவது கேட்டா பேசுவார். அப்ப அவர் கொஞ்சம் விரக்தியா சிரிக்கிறார். ராம அனுபவமா, இங்க என்ன மிச்சம் இருக்கு? ராமனை நினைக்கிறதுக்கு இங்க என்ன மிச்சம் வச்சிருக்காவா? ஏதோ சரை ஓடிட்டு இருக்கா, தண்ணியா இருக்கிறதுனால உபயோகமா இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கா. இல்லாட்டி என்ன மிச்சம் இருக்கு? அவருக்கு அவ்வளவு துக்கம், நெஞ்சு அடைக்கிறது. அப்ப அவர் சொன்னார், ராமராஜ்யம் ஸ்தாபிதமாகும். ராமனுக்கே இங்க அடையாளம் இல்லை, ராமராஜ்யமும் பேராசியா தெரியறது எனக்கு. அப்ப சமர்த்த ராமதாசர் கையை கூப்பிட்டார். ராமச்சந்திரமூர்த்தி காரணம் இல்லாம எதுவும் 5 நிமிஷம் அந்த கேள்வி கேட்டார். ராமன் பதில் சொல்லிட்டான். இப்ப இதே கேள்வி ஒருத்தர் இவர்கிட்ட கேட்டார். அதை நாங்க முன்னாடியே கேள்வி கேட்டுருவோம். பகவான் கிட்ட பதில் வாங்கி அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தா. அப்ப இவர் கேட்ட உடனே அவர் சொல்றார், பகவான் நினைச்சிருந்தான்னா ஒரு அம்புல லங்கையே இல்லாம பண்ணிருக்கலாம். ஒரே அம்புல லங்கைக்கு போய் பகவான் தன்னுடைய ஆத்ம பலத்தினால் அங்கிருந்த சீட்டை அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கலாம். சுவாமி அங்க போகணும்னு கூட கிடையாது.
ஆஞ்சநேய மூர்த்தியை தூது அனுப்பணும்னு அவசியம் இல்லை. சுக்ரீவன் இடத்துல தன் பலத்தை நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாலி வதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ராமன் வானரங்களை கொண்டு அவர்களுடைய சகாயத்தை வச்சுட்டு கடல் எல்லாம் அணை கட்டி அந்த பக்கம் போய் ஒரு பெரிய யுத்தம் பண்ணான். ஏன்னா சீதையை காப்பாத்துறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா ஜனங்களையும் சேர்த்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணா எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். நீ வானரமா இருந்தாலும் நீ என்னுடையவன், நீ ஓடக்காரனா குகனா இருந்தாலும் என்னுடையவன், நீ எங்கேயோ காட்டுல பரிதிச்சுட்டு சுக்ரீவனா இருந்தாலும் என்னுடையவன், ஒருவேளை நீ ராவணனுடைய தம்பியா இருந்தாலும் என்னை சேர்ந்தவன் வந்தாச்சுன்னா அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்வதமன். சரியா ஒரு அழகான பாலிடிக்ஸ் இது, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் எல்லாரையும் ராஜ்ய பரிபாலனை பண்ணணும்னா எல்லாரையும் முதல்ல ஒண்ணு சேர்க்கணும். இந்த தேசம் என்னுடையது அப்படின்ற பாவம் அவளுக்கு வரணும். இந்த தேசம் நன்னா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். இந்த தேசம் இந்த ராஜா ஆள்றான், அப்ப அவனிடத்துல எனக்கு உரிமை இருக்குன்ற புத்தி அவனுக்கு வரணும். அதே மாதிரி பக்கத்து நாடுன்னா அவனிடத்துல ஒரு நல்ல உறவு. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பாலிசிஸ்லாம் இன்னைக்கு அவ்வளவு நல்லா இருக்குன்னா ரொம்ப முக்கியம். நீங்க உங்க வீட்டுல மட்டும் சந்தோஷமா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனும் சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு இருந்தா நிச்சயமா ஒவ்வொரு நாள் பொழுது விடியறதும் நரகமாத்தான் இருக்கும். ஸோ ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வேணும். உலகத்துல வாழறோம் அப்படின்னா ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒரு கருப்பு குரங்கு பார்த்தோம், கருப்பு முகத்தோட லங்கூர் குரங்குன்னு சொல்லுவோம், பெரிய வால் இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. எல்லாம் கீழே அது முக்கால்வாசி மரப்பட்டை இலை கிளை இலை இதெல்லாம் தான் சாப்பிட்டு இருக்கும். அதுகள்லாம் மரத்து மேலதான் உட்காந்துட்டே இருக்கும். ஸோ கீழே குரங்கு குட்டி குரங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தா தூரத்துல அப்படி பார்த்துட்டு இருக்கும். காட்டுல ஏதான வேட்டையாடுற மிருகங்கள் வந்து உடனே சத்தம் போடும், உடனே கடகடன்னு இதெல்லாம் மேலே ஏறும். இந்த குரங்கு குட்டி குரங்கு யூனிட்டி கேங் எல்லாம் கூடவே மாடு மற்றதெல்லாம் கூட இது கத்திட்டுன்னா ஏதோ விலங்குகள் வர்றதுன்னு அதெல்லாம் தைரியமாயிடும், டக்குன்னு உஷாராயிடும், தப்பிச்சிடும். அதே மாதிரி எங்கேயோ மரத்து மேல உட்காந்துட்டு இருக்குன்னா இது எல்லாம் கிளைய தான் சாப்பிடுவாங்க, பழமெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை அப்படி உதுத்து விடும். அப்ப கீழே விழுந்தா அதை சாப்பிட்றதுக்கு இந்த காட்டு பண்ணி மான் இதெல்லாம் வரும். ஸோ இந்த லங்கூர் குரங்கு வந்து நிஜமாவே ஒரு சொசைட்டில ஒரு அந்த மிருகங்களுடைய சொசைட்டில ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த என்ன சொல்றது, அடுத்த மிருகங்களை அடிச்சு பழைக்காம தன் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மிருகங்களுக்கு இந்த லங்கூர் குரங்குகள் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி கார்டு மாதிரி. இந்த செக்யூரிட்டி ஊதுவான் இல்லையா, எதுக்கு கேட்டால் எல்லாரையும் ஜாகிரதை ஜாகிரதை, அந்த மாதிரி ஒரு ஜாகிரதை குரங்கு இந்த லங்கூர். அதனால எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல ஒரு சொசைட்டி அப்படின்றது இப்ப நம்ம 20 பேர் போறோம், 20 பேர் சண்டை போடணும் கோச்சிங் உட்காந்து வச்சுக்கோங்க, இப்படியே திரும்பி உட்காந்துட்டு இருப்போமா அடுத்தடுத்த சீட்ல. அப்போ ஒருத்தர் மாத்தி மாத்தி உட்காரும், ஒருத்தரோட பேசுறோம், ஒருத்தரோட கலாச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்ப அப்படிதான் அப்பதான் எனக்கு 5 நாள் நல்லா இருந்தது. யோசனை பண்ணி பாருங்க, 5 நாள்ல நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஒருத்தர் சாதாரணமா பேசி பழகல, அப்படி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது தனியா இருக்கவாளுக்கும் கஷ்டம், கூட இருக்கவாளுக்கும் கஷ்டம். ஒட்டணும் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா சேர்ந்தா தானே ஆனந்தம். இப்ப சொல்லுவோம் சாதம் முழிச்சுட்டே இருக்கு குழம்போட சேர மாட்டேங்கிறதுன்னு, அவ்வளவுதான். இப்ப கேரளா சாப்பாடு உண்டு இல்லையா, மட்ட அரிசி, அது கொழுக்கு முழுக்க நல்லா முழிச்சு நிற்கும். நம்ம ஊருக்கார சொல்லுவா குழம்போட சேர்றதே இல்லை, பிசைஞ்சா பிசையறதே இல்லை, அப்படியே இருக்கு. இப்படி சொல்லலாம். உத்தராகண்ட் போனோம்னா என் கூட வரவாள்லாம் சொல்ல, என்ன குருஜி இது சாதம் ஒத்தையா நிக்கிறது, எவ்வளவு பிசைஞ்சாலும் பிசையவே மாட்டேங்கிறது, மோர் தனியா நிக்கிறது, சாதம் தனியா இருக்கு, வெறும் சாதம் வெறும் மோர், இது சேரலனாலே சுகம் இல்லை அப்படின்னா மனுஷா. அப்ப ஒரு ராஜ்யம், அப்ப எவ்வளவு இன்டகிரேஷன் வேணும், பெரிய விஷயம், சாதாரண காரியம் இல்லை. ஒன்னோட ஒண்ணு எல்லாம் லிங்க் இருக்கு. அதுவும் பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய. ராமச்சந்திரமூர்த்தி மகா கெட்டிக்காரனால ராமராஜ்யம். இன்னொருத்தனுடைய தம்பியா இருந்தாலும் என்ன சரணாகதி அடைஞ்சிட்டா காப்பாற்ற வேண்டான்னு அந்த திமிர் இருக்கு பாருங்க, அது வேணும். அந்த தைரியம் ஒரு ராஜாவுக்கு வேணும். ஒரு தப்பு பண்றான்னா எவனா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அடிப்பேன், வாலியா இருந்தாலும் அடிப்பேன், கபந்தனா இருந்தாலும் அடிப்பேன். யாரா தப்பு பண்ணி ஆச்சுன்னா அவசரம் எனக்கு அவன் பிரச்சனையே பண்ணலாலும் சரி, நல்லவர்களை பிரச்சனைப்படுத்தினா அவனை அடிப்பேன். இந்த திமிரு இந்த தைரியம் இது வேணும் ஒரு ராஜனுக்கு. அதுல ராமன் மகா கெட்டிக்கார். அப்ப சமர்த்தராமதாசர் சொல்றார், ராமன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ண ஆசைப்பட்டான், சீதையை மீட்கணும்னு ஆசைப்படல.
சீதை மீட்கிறது ஒரு விஷயம்தான். ஆனா ராஜ்யம், அந்த ராஜ்யம் அவ்வளவு நல்லா இருக்கணும். எல்லா இடத்துலையுமே அவனுடைய ரூல் செல்லுபடி ஆகணும்னா அவருடைய ஆள் எல்லா இடத்துலயும் இருக்கணும். காட்டுக்குள்ள வானர் இருக்கணும், ஒரு காட்டுக்குள்ள ஓடத்தை ஓட்டுற ஒரு குகன் இருக்கணும், எங்கேயோ ரிஷிமுக பர்வதத்துல ஒரு சுக்ரீவன் கிஷ்கிந்தால இருக்கணும். அப்பதான் யாராவது பிரச்சனை பண்ணா ராமா பிரச்சனை பண்றான், அங்கே இவன் சொல்லடா ராமராஜ்யத்துல என்னடா பண்ற, இங்கே எவனே அட்டகாசம்னா அதுக்கு ராமன் வரக்கூடாது, இங்க கீழே இருக்கிறவனே அவனை அடிக்கணும். இப்ப லோக்கல் யாராவது ஒரு திருடன் இருக்கான்னா அதுக்கு பிரதம மந்திரி அங்கேயிருந்து ஃபோன் பண்ணி கேஷ் த டீஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப பிரதம மந்திரிக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அந்தந்த லெவல்ல அவாவா முடிச்சுட்டு போயிடணும். இது பெரிய லெவல்ல வரவே, இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஸோ இதை ராமன் பண்ணா, அதனால பகவான் நம்மளெல்லாம் ஒன்று சேர்ந்து நாமெல்லாம் உத்தாரணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு ஒன்று வந்தவர் கையை கூப்பிட்டு அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் ராமாயணத்தை கரைச்சு கொடுத்து நித்தியம் ராமாயண பாராயணம் பண்ற, அழுதுண்டே பாராயணம். என்னடா இது இப்படி இருந்த அயோத்தியா, அவர் அயோத்தியாவாசி வேற. அவருக்கு மனசு நிஜமாவே அந்த பொறுமெல்லாம் அந்த வைத்தறிச்செல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த அழுகையெல்லாம் அனுபவத்துல நான் சொல்றேன் நிஜமாவே. அப்ப அவர் அப்படி வருத்தப்படுறார். அவர் சொல்றார், இத்தனை வருஷம் ராமாயணம் வாசிச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இந்த வானர சேனை பிரிட்ஜ் கட்டினதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தாத்பரியம் இது வரைக்கும் யோசிச்சதில்லை. நிச்சயமா நீங்க ராமராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணுவேன், நீங்க பெரிய தபஸ்வி, பெரிய யோகி, எனக்கு ஒன்னே ஒண்ணு தோன்றது, நீங்க கூட வருவேளா நீங்க அப்படின்றார். எதுக்கு அப்படின்றாங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. राधे कृष्णा.